Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. மதுரையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு வருகிறது. அதில் 2026 ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரையில் நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு வருகிறது. அதில் 2026 ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக மதுரை மிக முக்கியமான பகுதியாக இருக்கும் நிலையில் 47 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. தானியங்களின் உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேளாண்மைக்கு ஆதாரமுள்ள நீர் மேலாண்மையின் கவனம் செலுத்திட நவீன கருவிகள் வழங்கப்பட்டு பணப்பயிர்கள் வேளாண்மை, இயற்கை வேளாண்மை, கால்நடைகள் வளர்ப்பு என அனைத்தையும் மேம்படுத்தி சிறந்த உழவர்களுக்கு விருதுகளை வழங்கப்பட்டு வருகின்றன. உழவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து நலன் காக்கும் திராவிட மாடல் அரசு நெசவாளர்களின் வாழ்விலும் வெளிச்சம் பரவும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் ஈரோடு, கரூர், விருதுநகர், மதுரை, தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் கைத்தறி, விசைத்தறி மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதுடன் இளைய தலைமுறையினை கைத்தறி தொழிலில் தொழில் முனைவோராக்கும் வகையில் 10 சிறிய கைத்தறி பூங்காக்கள் அமைத்திடவும், கோப்டெக்ஸ் மூலமாக நெசவாளர்களின் திறன்களை மேம்படுத்தவும், விசைத்தறி உற்பத்தி திறனை அதிகரிக்க மின்னணு பலகைகள் நிறுவ மானியம் வழங்கியும், நெசவாளருக்கான இலவச மின்சாரத்தை 300 யூனிட்டாக உயர்த்தியும், பட்டு நெசவு உற்பத்திக்கான கட்டமைப்புகளை மேம்படுத்தியும், மனிதர்களின் மானங்காக்கும் நெசவாளர்கள் தங்கள் வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்ளும் வகையில் பல சாதனை திட்டங்களை செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல தமிழ்நாடு மீனவர் நலவாரியம் வாயிலாக 19,997 பயனாளிகளுக்கு பல்வேறு நிவாரணம் மற்றும் உதவித்தொகை திட்டங்களின் மூலம் ரூபாய் 25.68 கோடியை வழங்கியதுடன் கடந்த 4 ஆண்டுகளில் 120 மீன்வள உட்கட்டமைப்பு பணிகளுக்காக மொத்தம் 1849 கோடிக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கி பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 2023 ஆண்டு ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மீனவ மக்களுக்கான சிறப்பு மாநாட்டில் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பிலான மீனவ நலத்திட்டங்களை அறிவித்து அவற்றை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார். இப்படி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பார்த்து திட்டங்களை செயல்படுத்துகிற மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க பரப்புரை செய்வோம். வணக்கம். தொடர்ந்து அடுத்த தீர்மானம் சுபதா திவாகரன் தொடர்வார். தீர்மானம் 5. தமிழிடம் பெரும் சேர்ந்த தலைவர்களுக்கு போற்றும் கழக அரசின் பாராட்டு. கழக தலைவர் உள்ளிட்ட இளைஞர் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் பொதுக்குழு வருகின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் மொழி இனத்திற்கும் பண்பாட்டிற்கும் தொண்டாற்றிய தசைதள தலைவர்களை இந்தியாவின் ஒன்றிய மக்களால் மதிக்கப்பட்ட தலைவர்களுக்கு பாராட்டும் போற்றும் திமுக அரசு எந்நாளும் முன்னோடிகளாக திகழ்கிறது. பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் கடற்கரையில் நிறுவனப்பட்ட தமிழ் சான்றோர் சிலைகளும், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சியில் குமரி முனையில் அமைக்கப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் சிலை, பல தலைவர்களுக்கு நினைவிடங்கள், மணிமண்டபங்கள், திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு தலைவர்களுடைய நினைவிடங்கள், அவர்களுடைய புகழும் போற்றும் விதமாக சிலைகள், நினைவிடங்கள் அமைக்கப்பட்டன. எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் உத்தமர் காந்தியடிகள் சிந்துவை ஆய்வு வெளியிட்டு சார்ஜன் மார்ஷல் ஆகியோருக்கு சிலை, அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபம், அவரது முழு உருவச் சிலை, கிண்டியில் காந்தி மண்டபம், திராவிடர் போராளி அயோத்தியதாஸ் பண்டிதர் நினைவிடம் மணிமண்டபங்கள், காந்தி மண்டபம் வளாகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர், கப்பலோட்டிய தமிழர் வஉசி ஆகியோர்களுக்கு சிலை, உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் மகாகவி பாரதிதாசன் வாழ்ந்த இல்லம் நினைவிடமாக்கப்பட்டது. அவருக்கு மார்பளவு சிலை, வன்னிய சமூகத்தைச் சேர்ந்த இடஒதுக்கீடு போராட்டம், அன்றைய ஆட்சியாளர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சமூக நீதி தியாகிகளுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் சிலைகள், மணிமண்டபங்கள், பெருங்கலூரில் ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரேமல கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்த 14 தியாகிகளுக்கு நினைவு மண்டபம், திருச்சியில் பேரரசர் பெரும் முத்தரையர் சா. டி. சி. பன்னீர்செல்வம், எம். கே. தியாகராயர் பாகவதர்
ஆகியோருக்கும் மணிமண்டபம், முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கும் சிலையுடன் அரங்கம், கடலூரில் விடுதலை போராட்ட வீராங்கனை அஞ்சலி அம்மையார் சிலை, திரு இரட்டைமலை சீனிவாசர் மணிமண்டபம், மயிலாடுதுறையில் மூவல ராமையம்மையார் சிலை மற்றும் புதுக்கோட்டை டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் சிலை, நாமக்கல் ஜோடர்பாளையத்தில் அல்லல இளைய நாயகர் சிலை, திரு TM சவுந்தரராஜன், டாக்டர் சுப்பராயர் நாயகர், கவிஞர் வே ராமலிங்கம், விடுதலை போராளி களம் கண்ட வீரமங்கை வேலு நாச்சியார், வீராங்கனை குயிலி, வீரன் சுந்தரலிங்கம், வீரன் வெள்ளி காலடி, வீரன் வள்ளுவர் சிலை, வேலி அம்பலம் தனி பாளையத்தில் மலையாண்டி வேங்கடபதி என்பதை எத்தலப்பட்டி நாயக்கர் சிலை, சமூகத்தில் காவலர் VP சிங், கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர், டாக்டர் APJ அப்துல் கலாம், வீரமுனிவர் இனமான பேராசிரியர் நாவலர் நெடுஞ்செழியன், ஏத்ரார் குருஸ் பார்நிதி எழுத்தாளர் தியாக நாராயணன் உள்ளிட்ட பல தியாகிகளுக்கு தொண்டர்களுக்கும் புகழும் மதிப்பும் போற்றி சிலைகளை நினைவிடமாக அமைத்து வைத்த தந்தை பெரியார் நினைவகத்தில் புதுப்பித்து பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை தமிழ் வார விழாவாக கொண்டாடி குமரியில் வள்ளுவன் முனைவர் வாழும் எழுந்துள்ள நிறுவன ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கொண்டாடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் கழகம் அரசு எப்பொழுதும் பாராட்டையும் தெரிவித்து திராவிட மாடல் ஆட்சியில் தற்போது அமைக்கப்பட்டு வரும் திருவள்ளுவர் PK மூக்கையா தேவர், WK சவுந்தரபாண்டியன், சுப்பிரமணியன், பொள்ளாச்சி மகாலிங்கம், K பழனிசாமி கவுண்டர், புதுக்கோட்டை மன்னர் ராஜகோபால தொண்டைமான், மயூர் வேதநாயகம் பெரியவர், இளைய பெருமாள், இமான்வேல் சேகரன், தோழர் சிவானந்தம், கொடிகாத்த குமரன், மொழிப்போர் தியாகி கீழம்பலூர் சின்னசாமி, அறிவாலயர் CT நாயுடு, தமிழ் அச்சகத்துறை முன்னோடி சிகான் பால்கூர், பட்டுக்கோட்டை வை நாடிமுத்து பிள்ளை, பகலவன் தந்தை LK பரமசிவம், ஐய கரூர் முத்துச்சாமி ஆகியோர் சிலைகளுக்கு மற்றும் அவருடைய பெயரும் நினைவூட்டும். மதுரையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடந்து வருகிறது. கூட்டத்தில் ஒவ்வொரு தீர்மானமும் தொடர்ச்சியாக வாசிக்கப்பட்டு வருகிறது. தகவல்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், 2026ஆம் ஆண்டுல ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக்குவோம் என்ற தீர்மானங்கள் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கப்பட்டு வருகிறது. என்ன விவரம் ரமேஷ்? மதுரை உட்பட தென் மண்டலத்துல 58 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றியது. திமுக காங்கிரஸ் அங்கு அதிக அளவில் செறிவாக இருக்கிறார்கள். ஆனால் கடந்த முறை பாத்தீங்கன்னா பெரும் பின்னடைவு ஏற்பட்டது அதிமுகவிற்கு. எனவே இதே எண்ணிக்கையை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்பன போன்ற ஒரு யுக்தியோடு தான் அங்க பண்ணிருக்காங்க. அதிமுக 18 தொகுதியில வெற்றி பெற்றாங்க. தற்போது நயினார் நாகேந்திரன் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் ஏற்கனவே நெல்லையில் வெற்றி பெற்று தற்போது MLA-வாகவும் இருக்கிறார். பாஜக சட்டமன்ற குழு தலைவராகவும் இருக்கிறார். தென் மண்டலத்துல குறிப்பாக OPS, TTV போன்றோருக்கான வாக்குகளும் அதிக அளவு இருக்கின்றன. ஏன்னா TTV பாத்தீங்கன்னா கோயில்பட்டி எல்லாம் நின்று இருக்கிறார். எனவே அவருக்கு தென் மண்டலத்துல ஒரு செல்வாக்கு இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே ராமநாதபுரத்துல தனியாக நின்று கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் பலாப்பழ சின்னத்தில் வாங்கியிருக்கிறார். எனவே அவர்களையும் அமித்ஷா பேசி வருகிறார் இந்த அணிக்குள் கொண்டு வருவதற்கு. ஒருவேளை அந்த அணி அமைந்தால் பெரும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை திமுகவுக்கு இருக்கும், கடும் போட்டி இருக்கும் என்பதால் தான் மதுரையை மையப்படுத்தி மதுரையில் அமர்ந்து திமுகவின் கொள்கைகளையும் மற்ற விஷயங்களையும் பேசும் பொழுது அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் போய் சேரும் என்ற அடிப்படையில் தான் இந்த பொதுக்குழு அங்க குறிவைத்து தற்போது திமுக தலைமை செய்திருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வழக்கமா சென்னையை மையப்படுத்தி கடைசியா எப்ப திமுக பொதுக்குழு நடந்தா 2022 அக்டோபர்ல பச்சையப்பன் கல்லூரி சென்னைக்கு எதிரே ஒரு மைதானத்தில் நடைபெற்றது. எனவே 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு மதுரையை குறிவைத்து குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை குறிவைத்து ஏற்கனவே 2 பொறுப்பாளர்கள் தங்கம் தென்னரசுக்கு 35 தொகுதிகளும் கனிமொழிக்கு 22 தொகுதிகளும் கொடுக்கப்பட்டு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரியை பொறுத்தவரை தற்போது கூட மனோ தங்கராஜுக்கு
மீண்டும் அமைச்சராக்கியது வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கன்னியாகுமரியில குறிப்பாக கிறிஸ்துவ வாக்காளர்கள் அதிகமாக இருக்கார்கள் என்பது அதையெல்லாம் குறிவைத்துதான் மனோ தங்கராஜ் அவருக்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எனவே ஓபிஎஸ் டிடிவி தினகரனையும் இந்த அணிக்குள் குறிப்பாக ஏடிஎம்கே அலையன்ஸுக்குள்ள கொண்டு வரது அமித்ஷா வந்து திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பொதுக்குழு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தென்மண்டலத்தை சேர்ந்தவர்கள் இப்ப படிக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா தீர்மானத்தை படிக்கிறவர்கள் தென்மண்டலத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த துணை பொதுச் செயலாளர்கள் எண்ணிக்கையை 5 6 உயர்த்தவும் திமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அதே போல அணிகள் 23 இருந்த அணிகள் எண்ணிக்கை தற்போது 25 உயர்ந்திருக்கிறது. கான்ஸ்டைன் ரவீந்திரன் வந்து கல்வியாளர் அணிக்கு மாநில செயலாளராக வருவார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர் ஓய்வு பெற்ற பேராசிரியர் என்பதால் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான், ஏனென்றால் தற்போது கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வியாளர் அணி ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறார், மாற்றுத்திறனாளி அணியை ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே இளைஞர்கள் படித்தவர்கள் அதிகம் அந்த கட்சிக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த கல்வியாளர் அணி என்பதையும் தற்போது ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ரமேஷ், பல ஆண்டுகளாக திமுக தமிழக அரசியல் களத்தில் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. தற்போது திமுக மாற்றுத்திறனாளிகள் அணி, அதே போல கல்வியாளர் அணி எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க ஏற்கனவே விஜய் தாவேகா சார்பில் விஜயினுடைய கட்சியிலையும் இந்த அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு கட்டாயத்தின் பேரில இந்த அணிகளை திமுக உருவாக்கி இருக்காங்களா? நிச்சயமாக கடந்த பொதுக்குழுவில் தான் ஐடி விங்குக்கான ஒப்புதல் கிடைத்தது. குறிப்பாக புதிதாக உருவாக்கப்பட்ட ஓட்டுநர், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி என்பன போன்ற அணிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. ஸ்டாலின் தலைவரான பிறகு நடைக்கூடிய 3வது பொதுக்குழு 2018 ஆகஸ்ட் மாதம் கலைஞர் கருணாநிதி மறைவேற்றார். அதற்கு பிறகு உடனடியாக ஒரு சிறப்பு பொதுக்குழு கூடி 2018 ஆகஸ்ட் மாதம் கட்சியுடைய தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு கொரோனா காலகட்டம் என்பதால் ஆன்லைன்ல ஒரு பொதுக்குழு நடந்தது. அதற்கு பிறகு 2022 தான் பேசினாரு. அப்ப வந்து ஸ்டாலின் பேசும்போது சொன்னார், குறிப்பாக தொண்டர்கள் பார்த்து பேச வேண்டும், தலைவர்கள் பார்த்து பேச வேண்டும், நம்மவர்கள் காலையில் என்ன பேசி விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தில் தான் நான் எழுகிறேன், எனவே பேசும்போது உஷாராக பேசுங்கள் என்றெல்லாம் சொன்னார். அந்த மேடையிலே பொன்முடி சிரித்தார். அதற்கு பிறகு பொன்முடியோட பதவியெல்லாம் பறி போனது. இந்த 2 ஆண்டு காலத்தில் இந்த பொதுக்குழுவில் அவர் துணை பொதுச் செயலாளராக மேலையில் அமர வேண்டவர் தற்போது கீழே அமர்ந்திருக்கிறார். இந்த திமுகவுடைய அறிக்கை பிரகாரம் பாத்தீங்கன்னா மேடையில் அமரக்கூடிய லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர்கள் 5 பேர், கட்சியுடைய அமைப்பு செயலாளர், அதே போல செய்தி தொடர்பு தலைவர், இதுதான் பொதுச் செயலாளர், முதன்மை செயலாளர், இவர்களுக்கு மட்டும்தான் இருக்கை போடப்பட்டிருக்கும். மேடையில் அமரக்கூடிய ஒரு தகுதி படைத்த பொன்முடி தற்போது கீழே வந்திருக்கிறார். கீழே இருந்த திருச்சி சிவா மேலே சென்றிருக்கிறார். எனவே 2 ஆண்டுகளுக்கு பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. எனவே இதையெல்லாம் வைத்து இளைஞர்களுக்கு மேலும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு துணை பொதுச் செயலாளர் யாரும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இதையெல்லாம் தற்போது இது முன்கூட்டி தான் இந்த பொதுக்குழு என்பது நடைபெற்று வருகிறது. அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதையொட்டிதான் திமுக மதுரை மாவட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவினுடைய வியூகம் என்ன, திமுகவோட நகர்வு என்னவா இருக்கு? திமுகவை பொறுத்தவரை 200 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய தற்போதைய எம்எல்ஏக்கள் இருப்பவர்கள் மீது அதிருப்தி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்களே மீண்டும் வாக்கு கேட்க சென்றால் அங்க வந்து சில அதிருப்தி இருக்கும். காங்கிரஸ் கட்சியும் 17 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க. குறிப்பாக அவர்களுக்கு தென் மாவட்டங்கள்ல அதிகமா இருக்காங்க. கன்னியாகுமரியில 4 சீட்டு வந்து ஜெயிச்சிருக்கு டிஎம்கே அலையன்ஸ். அதுல வந்து 3 தொகுதிகள் காங்கிரஸ் வென்ற தொகுதிகள். அதே போல பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்திலும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறது. மதுரை மாவட்டத்திலும் மதிமுக ஒரு இடம் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இந்த கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்தால் அது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு அதிகமான சாதகத்தை ஏற்படுத்திவிடுமோ என்ற அச்சமும் இருக்கிறது. எனவே தொகுதி மாறி கொடுக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்திலும் காங்கிரஸ் கட்சி ஒரு சீட்டு ஜெயித்திருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் போக்க வேண்டும். ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு தொகுதியில் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஒரே முகம் எம்எல்ஏவாக இருப்பது இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, குறிப்பாக என்னுடைய எம்எல்ஏ என்ன செய்தார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக புது கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கிறதுக்கும் திட்டம் வகுத்திருக்கார்கள். இப்போது இருக்கக்கூடிய 126 எம்எல்ஏக்களில் ஒரு 40 பேருக்கு சீட்டு கொடுக்காமல் தவிர்ப்பதற்கும் ஸ்டாலின் தயாராக இருக்கிறார். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.